அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. பட்டும் படாம தொட்டும் தொடாம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன பட்டும் படாம தொட்டும் தொடாமைன்னா, அப்படி தாமரையில தண்ணி மாதிரி. தாமரையில தண்ணியை தூக்குனீங்கன்னா அது இருக்கும் தண்ணி, ஆனால் அதோட ஒட்டாது, உருண்டுக்கிட்டே இருக்கும். படகுன்னு விட்டிங்கன்னா எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அது பாட்டுக்கு தண்ணி ஓடி போகும். இலை தனியாக நிற்கணும். அப்படி தான் வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம மேலே வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப சொந்த பந்தங்கள்லாம் அப்படி தான் வச்சுக்கிறணும், அப்படி தான் நடத்தணும். பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல். இந்த உலக வாழ்க்கையில் ஆசை இல்லாமல் இருந்தோம்னா நமக்கு துன்பம் இல்லைன்னு பெரிய ஞானிகள் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, புத்தர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்கிறாங்க. எந்தெந்த பொருள் மேலே ஆசை வைக்கிறோமோ அந்தந்த பொருள்னால நமக்கு துன்பம் நிச்சயம். இதை திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்தெந்த பொருள் மேலே ஆசை இல்லையோ அந்தந்த பொருள்னால நமக்கு துன்பம் இல்லை அப்படின்னு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது. இது உதடு ஒட்டாத திருக்குறள்னு வேற சொல்லுவாங்க. பற்று இல்லாமத்தான் இந்த திருக்குறளையே சொல்லணும். அப்படி ஒரு பெரிய துறவி, பெரிய துறவின்னா என்ன, நிறைய சீடர்கள் வச்சுருக்கவங்க பெரிய சாமியார். அவர் நிறைய சீடர்கள் அவர்கிட்ட உண்டு. காட்டில் ஒரு பெரிய ஆசிரமம் அமைச்சு நிறைய சீடர்களோடு அவர் இருக்கார். தவம் இருக்கார், தவம் கற்றுக் கொடுக்குறாரு, எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார், பாடமாக நடத்திக்கிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு நாள் ஒரு சீடரை கூப்பிட்டார். இங்கே வா, நீ அந்த தெரியுது பாரு பக்கத்தில் ஒரு நாடு, அது மலை மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம். அங்கேருந்து பார்த்தா தெரியுது. அந்த தெரியுதுல ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ளே ஒரு அரண்மனை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ராஜா இருக்கார், எனக்கு வேண்டியவர் தான். நீ அவர்கிட்ட கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வா, வாழ்க்கையை பற்றி துறவிங்கிறத பற்றி உனக்கு அவர் பாடம் கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். நானே சீடன், எவ்வளவு பெரிய துறவிகிட்ட நான் சீடனாக இருக்கேன், எவ்வளவு மகான், எவ்வளோ பெரிய ஞானி எனக்கு குருவாக இருக்கார். அந்த மகா குருகிட்ட இருந்து அந்த ராஜா எனக்கு என்ன கற்றுத்தர போகிறான், நீங்கள் கற்றுத்தராத அப்படின்னு சீடன் கேட்டார். நீ போய் பாரேன், தெரியும் ராஜா என்ன கற்றுத்தர்றாருன்னு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சார். இவர் நடந்து மலையிலேருந்து இறங்கி நேராக அந்த அரண்மனைக்குள்ளே போய் ராஜாவை பார்த்தார். குருநாதர் அனுப்பிச்சி வச்சாருன்னே, சரி சரி வா, உனக்கு ஒரு தனி அறை தர்றேன், நீங்கள் அங்கே போய் தங்குங்கன்னா. இரவு நேரம் பூரா மது மயக்கத்தில் கிடக்கான் அங்கே இருக்கிற ஆளுக பூரான். இதில் நான் என்னத்தை கற்றுக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறார். இவருக்குன்னு ஒரு அறை ஒதுக்கீடு பண்ணிட்டார் ராஜா. அங்கே போய் இரவு தங்கினான். காலையில் 6 மணிக்கு கதவை தட்டுறாங்க. யார்? இந்த சீடன் தங்கியிருக்க அறையில். தட்டுறது யாருன்னா ராஜா வந்திருக்காரு. காலையிலேயே 6 மணிக்கு. வாங்க சீடர், எந்திரிச்சிட்டிங்களா? வாங்க பக்கத்தில் இருக்க ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வருவோம், நல்லா ஜாலியாக காலாரம் நடந்து போய் குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டார். ஓ, நல்லா இருக்கே, ராஜாவே ஆற்றுல போய் தான் குளிப்பீங்களா, வாங்க போவோம்னு 2 பேரும் நடக்க ஆரம்பித்தாங்க. அரண்மனையை விட்டு இறங்கி அப்படியே காலாரம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ராஜா கூப்பிட்றாரு சீடனை. திரும்பி பாருங்க சீடரே, துறவியாரே, இளம் துறவியாரே, திரும்பி பாருங்க, நம்ம இருந்த அரண்மனை தீப்பிடிச்சு எரியுது பாருங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கார். பார்த்தோன்னே பதறிட்டார் அந்த இளம் துறவி. ஐயோ, நான் வேகமாக போகணும் அரண்மனைக்குள்ளே அப்படின்னு பதறாரு. ஏன், என்ன அப்படின்னு. என்னோட துணி ஒன்று அங்கே மாட்டிக்கிருச்சுங்க, ஒரு காவி துணி, அதை போய் எடுக்கணும்ல, அது எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது, என்கிட்ட இருக்கிறதே ஒன்று தான் மாற்றுறதுக்கு, அதுவும் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பதறாரு. அது என்னங்க, இன்னொன்று வாங்கிக்கலாங்க, விடுங்கன்னு. அப்போ தான் அந்த சீடன் ஆச்சரியமாக கேட்டான். ஏய், நான் ஒரு சாதாரண துறவி, ஒரு காவி துணி மேலே இருக்கக்கூடிய பற்று கூட போக முடியாமல் நான் அதுக்கு பதறேன். அவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜா, அந்த அரண்மனை உங்கள் அரண்மனை, அது எரியுதே, அதுக்கு பதறாமல் நிற்கிறீங்களே எப்படி அப்படின்னு சீடன் கேட்டான். உடனே ராஜா, அது அரண்மனை, நான் ராஜா, அவ்வளவுதான், அதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அங்கே போய் இருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவேன், வெளியே வந்தால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவேன், இதுதான் வாழ்க்கை அப்படின்னா பாருங்க. அப்பா, பெரிய பெரிய துறவிகள் கற்க முடியாத, கற்றுத்தர முடியாத ஒரு துறவு மனப்பான்மையை போகிற போக்கில் சொல்லி கொடுத்துட்டு வாங்க வாங்க போய் குளிக்க போகணும்னு கூப்பிட்டு போகிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே ஆற்ற நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அரண்மனை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் துறவு வாழ்க்கை. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.